தற்போது அண்மை செய்தி. குழந்தைகள் ஆபாச படங்கள் மற்றும் குழந்தைகளை தவறான செயலுக்கு உட்படுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி காட்டியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அளித்த தீர்ப்பை ரத்து செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் சிறார் ஆபாச படங்களை சேமித்து வைத்து பார்ப்பதும் குற்றமே என தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது சட்டப்படி குற்றமல்ல என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த வழக்கில் குற்றத்துக்கான மனநிலையை அறிந்தோம். எனவே இதுபோன்ற விஷயங்களை தடுப்பதற்கு சில வழிகாட்டுதல்களையும் பரிந்துரைகளையும் இந்த தீர்ப்பில் குறிப்பிடுகிறோம் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தி. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் நிகரார். ராமகிருஷ்ணன், விவரங்கள். அதாவது குழந்தைகள் அடங்கிய ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது சட்டப்படி குற்றமல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆபாச படங்கள் பார்த்த இளைஞர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்த விவகாரத்தில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்து இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். குழந்தைகள் அடங்கிய ஆபாச படங்கள் பதிவிறக்கம் செய்வது, அதை பார்ப்பது, அது மற்ற ஒருவருக்கு அனுப்புவது, இது போன்ற செயல்கள் குற்றம் என்று உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் மற்றும் மனோஜ் மிஸ்ரா, பர்திவாலா ஆகிய நீதிபதிகள் தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையில் சென்னை குழந்தைகள் அடங்கிய ஆபாச படங்களை ஒரு இளைஞர் பார்த்தார் என்பது வழக்கு. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இளைஞருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்ததாகவும் அதை பதிவிறக்கம் செய்து அது மற்றொருவருக்கு அனுப்பினார் என்பது குற்றச்சாட்டு. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்து அந்த இளைஞரை குற்றமற்றவர் என்று அவர் மீது பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார். இதை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் இன்றைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் குற்றத்திற்கான மனநிலையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதாவது அந்த இளைஞர்களுடைய மனநிலையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே இது போன்ற விஷயங்களை தடுப்பதற்கு சில வழிகாட்டுதல்களையும் பரிந்துரைகளையும் இந்த தீர்ப்பில் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குழந்தைகள் ஆபாச படங்கள் மற்றும் குழந்தைகளை தவறாக செயலுக்கு உட்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் இந்த தீர்ப்பில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். எனவே போஸ்கோ சட்டத்தின் பிரிவு 19 மற்றும் 21 திருத்தம் கொண்டுவர நாடாளுமன்றத்திற்கு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். குழந்தைகள் ஆபாச படங்கள் என்பதை விட குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் என்று அந்த அவசர சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு முன்பு தற்போது அவசரமாக சிறுவர்கள் ஆபாச படம் என்பதற்கு பதிலாக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் என்ற ஒரு அரசாணையை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்றும் தங்களது பரிந்துரையில் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குழந்தைகள் ஆபாசத்தை எந்த உத்தரவுகளிலும் குறிப்பிட வேண்டாம் என்பதும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவாக இருக்கிறது. எனவே இதை வைத்து பார்க்கும்போது குழந்தைகள் அடங்கிய ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்வது, அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் அதை பார்ப்பது, தனிப்பட்ட முறையில் அதை மொபைல்களில் பதிவிறக்கம் செய்து அது மற்ற ஒருவருக்கு அதை பகிர்வது, இது மட்டுமல்லாமல் வர்த்தக ரீதியாக இதை செயல்படுத்துவது, இதை தொடர்ந்து செய்வது, இது போன்ற தவறு என்பதை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தெளிவாக தனது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. எனவே ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் வழங்கிய அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பு என்பது தவறானது என்று நீதிபதிகள் இன்றைக்கு தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.